மஸ்கிற்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவில் தனது சேவைகளை தொடங்குவதற்கு முன்னதாக நாட்டின் முக்கிய நகரங்களில் 9 கேட்வே எர்த் ஸ்டேஷன்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சேவையை தொடங்குவதற்கான தயாரிப்பின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, நொய்டா, சண்டிகர், ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் லக்னோ போன்ற முக்கிய நகரங்களில் இந்த நிலையங்களை அமைக்க ஸ்டார்லிங்க் திட்டமிட்டுள்ளது. ஸ்டார்லிங்க் தனது அமைப்புகளை சோதிக்கவும், பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யவும், தற்காலிகமாக சில ரேடியோ ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்த இந்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றுள்ளது. வணிக ரீதியான பயன்பாட்டிற்காக இல்லாவிட்டாலும் சோதனைக்காக 100 செயற்கைக்கோள் டெர்மினல்களை இறக்குமதி செய்யவும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் தனது Zen-1 செயற்கைக்கோள் தொகுப்பு மூலம் இந்தியா முழுவதும் வினாடிக்கு 600 ஜிகாபிட் திறனுக்காக விண்ணப்பித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு ஒரு முக்கியமான விஷயமாக இருப்பதால் இந்திய அரசு கடுமையான விதிமுறைகளை விதித்துள்ளது. ஸ்டார்லிங்க் நிறுவனம் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது, வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அனுமதி கிடைக்கும் வரை தரை நிலையங்களை இந்தியர்கள் மட்டுமே இயக்க வேண்டும். சோதனைகளின் போது சேகரிக்கப்படும் தரவுகள் அனைத்தும் இந்தியாவிற்குள்ளேயே இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களின் விவரங்களும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பகிரப்பட வேண்டும். இவ்வாறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. OneWeb மற்றும் ஜியோ சேட்டலைட் ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு பாதுகாப்பு சோதனைகளுக்கான அனுமதியை பெறும் 3வது நிறுவனம் ஸ்டார்லிங்க் ஆகும். பாதுகாப்பு முகமைகளின் ஒப்புதல் கிடைக்கும் வரை இந்த நிறுவனங்கள் முழு அளவிலான வணிக செயல்பாடுகளை தொடங்க முடியாது. ஸ்டார்லிங்க் நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலோ இந்தியாவில் தனது சேவையை தொடங்க தயாராகி வருகிறது.